அறிவு என்ற இளைஞர் தன் தாய் தந்தை மற்றும் அக்கா தம்பியுடன் தேவனூர் என்ற ஊரில் வாழ்ந்து வந்தான். சிறு வயதில் நன்றாக தான் படித்தான். பின் படிப்பில் ஆர்வம் இல்லாததால் மேல்நிலை பள்ளி, அதாவது 12ஆம் வகுப்போடு நிறுத்திவிட்டார். கிடைக்க வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். பின் தனது ஊரில் பல நண்பர்கள் பழக்கமானார்கள். அதில் சில மது பழக்கம் உள்ள நண்பர்களும் அறிமுகமானார்கள். அதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மது பழக்கத்திற்கு ஆளானார். சில வருடங்களுக்கு பிறகு தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அப்போதும் அந்த மது பழக்கத்தை விடவில்லை. தன் தாய் தந்தை மனைவி அனைவரும் கூறியும் அந்த மது பழக்கத்தில் இருந்து வெளிவர முடியவில்லை. பின் அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தார். ஆனால் மீண்டும் 1 மாதத்திற்கு பிறகு மது குடிக்க ஆரம்பித்தார். பின் தன் தாய் தந்தை முன்னிலையில் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் என்று கடவுள் மீது சத்தியம் செய்தார். மீண்டும் 2 மாதங்கள் பிறகு மது குடித்தார். குடித்துவிட்டு வாகனத்தில் தன் மனைவியின் தாய் வீட்டிற்கு சென்றார். அப்போது எதிரே ஒரு வாகனம் வேகமாக வந்தது. பாதியில் வந்த வாகனத்தில் மோதிவிட்டோம் என்று நினைத்தார். ஆனால் நூல் இழையில் உயிர் பிழைத்தார். 1 நிமிடத்தில் அவர் போதையை தெளிந்து விட்டது. பின் வீட்டிற்கு வந்து தன் தாய் மனைவி அனைவரிடமும் நடந்தவற்றை கூறினார். சத்தியம் செய்து மீறியதால் தான் இவ்வாறு நடந்தது. கடவுள் மீது சத்தியமாக நான் மது குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். சில மாதங்கள் நன்றாக வேலைக்கு சென்றார். பின்பு தன் நண்பனின் மாமா வீட்டு திருமண விழாவிற்கு சென்றார். அங்கே இரவு தங்கினார். இவர் மது குடிக்க வேண்டாம் என்ற மனநிலையில் இருந்தாலும் மற்றவர்கள் குடிப்பதை பார்த்துவிட்டு நாமும் கொஞ்சம் குடிப்பேமே என்று குடிக்க ஆரம்பித்தார். பின் போதை தலைக்கேற மது குடித்துவிட்டு போதையில் நண்பர் மாமா வீட்டு மாடியில் உறங்கினார். அந்த மாடி வீடு வேலை நடந்து கொண்டிருந்த சமயம். மேலே ஏறுவதற்கு படி இல்லை, ஏணி மட்டும்தான் வைத்திருந்தனர். தூங்கிக் கொண்டிருந்தவருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் போல் இருந்தது. கீழே இறங்கி வர ஏணியை பார்த்தார். ஏணியோ அங்கே இல்லை. உடனே மாடியின் அருகே ஒரு மரம் இருந்தது. அதனை தாவி பிடித்து கீழே இறங்கி விடலாம் என்று யோசித்தார். அதே போல் அம்மரத்தில் ஒரு கிளையில் பிடித்தார். ஆனால் அந்த மரமும் இலவம் பஞ்சும் மரம் முறிந்து கீழே விழுந்தது. காலில் சிறிது காயத்துடன் தப்பித்தார். நடந்தவற்றை காலையில் தன் நண்பனிடம் கூறினார். அவர் விழுந்த மரத்தின் அருகில் பார்த்தால் வீடு கட்டுவதற்காக விட்டு வைக்கப்பட்டு 5 அடி நீளம் உள்ள கம்பிகள் அதிகமாக நீட்டிக் கொண்டிருந்தது. கொஞ்சம் தள்ளி விழுந்திருந்தால் தன் உயிர் பிரிந்திருக்கும் என்று வருத்தப்பட்டு வீடு திரும்பினார். மீண்டும் நடந்தவற்றை தன் தாயிடம் கூறினார். இனிமேல் கண்டிப்பாக நான் மது குடிக்க மாட்டேன், இது கடவுள் மீது சத்தியம் என்று கூறினார். 1 வருட காலம் தன் வேலையை பார்த்து குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். திரும்பவும் மது குடிக்க ஆரம்பித்தார். அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். அதன் காரணமாக சில மாதங்களிலேயே அவருக்கு மஞ்சக்காமலை வந்தது. தொடர்ந்து 3 மாதங்கள் படாத பாடுபட்டு தாயும் மனைவியும் அவரை காப்பாற்றினார். அப்பொழுது அவர் கூறியது, தான் சாவின் விளிம்பிற்கு சென்று வந்துவிட்டேன். கண்டிப்பாக கடவுள் மீது சத்தியமாக நான் இனிமேல் மது குடிக்க மாட்டேன் என்று கூறினார். ஆனால் மீண்டும் 6 மாத காலத்தில் நண்பர்களுடன் கூடி மது குடிக்க ஆரம்பித்தார். சில மாதங்களில் தனக்கு அறிவுரை சொன்ன தாய் இதய நோயால் இறந்து விட்டார். பின் மிகுந்த மன வேதனையில் இருந்தார். தன் மனைவியிடம் சென்று, என்னால் இந்த குடியை நிறுத்த முடியவில்லை, உனக்காக நம் குழந்தைக்காக இனிமேல் குடிக்க மாட்டேன், நான் மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக் கொள்கிறேன், இது கடவுள் மீது சத்தியம் என்று கூறினார். அதே போல் மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கொண்டார். ஆனால் என்ன செய்வது? மீண்டும் சில காலங்களிலே மது குடிக்க ஆரம்பித்தார். தன் மனைவியும் கோபித்துக் கொண்டு தன் தாய் வீட்டிற்கு சென்றார். நான் குடிக்க மாட்டேன், இது கடவுள் மீது சத்தியம் என்று கூறிவிட்டு தன் மனைவியுடன் சமாதானம் செய்து மீண்டும் சென்று குடும்பம் நடத்த ஆரம்பித்தார். 1 வருட காலம் ஒழுங்காக சென்று கொண்டிருந்தார். பின்பும் அதே நிலை, மீண்டும் குடித்தார். இம்முறை நரம்பு மண்டலம் பாதித்து கை கால் இழுத்து படுத்த படுக்கையில் கிடந்தார். அப்பொழுதுதான் கடவுளை மீண்டும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். கடவுளே,
வாகனத்தில் மோத போனேன், என்னை காப்பாற்றினாய். மீண்டும் உன் மீது சத்தியம் தவறு செய்ததால் மாடியில் இருந்து விழுந்தேன், அப்பொழுதும் என்னை காப்பாற்றினாய். மீண்டும் உன் மீது சத்தியம் செய்து தவறினேன், மஞ்சள் காமாலை வந்தது, இருந்தும் என்னை காப்பாற்றினாய். இனி நான் சத்தியம் செய்வது போல் இல்லை, என் மனதார கூறுகிறேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். இந்த ஒரு முறை மட்டும் என்னை காவந்து செய்ய வேண்டும் என்று மனதார வேண்டினான். இறைவன் அவன் முன்னே காட்சி கொடுத்தான். தம்பி அறிவு, நன்றாக கேள். ஒரு முறை, இருமுறை அல்ல, 3 முறை உன்னை நான் காவந்து பண்ணியிருக்கிறேன். அது உன் சத்தியத்தை மீறியதால் நீ திரும்பவும் என்னிடம் மன்னிப்பு கேட்டாய் என்பதற்காக அல்ல. உன் உயிரின் மேல் உன்னை விட உன் தாய், உன் மனைவிக்கு தான் அக்கறை அதிகம். அவர்கள் தினமும் செய்த பிரார்த்தனையின் காரணமாக தான் உன்னை நான் காப்பாற்றினேன். ஆனால் நீ மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து வருகிறாய். இறைவனாகிய நான் ஒருவருக்கு கர்ம வினைப்படி அவர்கள் தாங்கும் அளவுக்கு அவர்கள் திருந்துவதற்காக சோதித்துதான் பார்ப்பேன். உன்னை எத்தனையோ முறை சோதித்து பார்த்துவிட்டேன். அதனால் இன்னும் சில காலங்கள் நீ இதே நிலையில் இரு. நீ உண்மையாக மாற நினைக்கின்றாய் என்றால் கண்டிப்பாக உடல்நிலையில் முன்னேற்றம் வரும். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் இறப்பு என்பது அனைவருக்கும் வருவது. ஆனால் அதனை வேறொரு தவறான வழியில் ஈடுபட்டு வாழும்போது ஒவ்வொரு நாளும் இறக்கின்ற வழி நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மறந்துவிட்டார். பின்னர் அறிவு சில மாதங்கள் படுக்கையில் கிடந்தார். மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார். பின்பு முழுமையாக உடல்நிலை சரியாகிவிட்டது. மது குடிப்பதை முழுமையாக விட்டு சுமார் 10 வருடங்களாக ஒழுங்காக வாழ்ந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் தன் மனைவி, குழந்தை, சொந்தங்களுடன் கோவில், குளம் சென்று இறைவனை பிரார்த்தனை செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். இறை பக்தியில் அவர் ஈடுபட்டதால் அவருக்கு மீண்டும் அந்த எண்ணமும் வரவில்லை.